முதல்ல ஜான் இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபாதர் நேமில் இன்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாதர் நேமில் இன்ஷியல் இல்லைன்னு முதல்ல சொன்னது நீங்கள் தான். உங்கள் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டை மறுபடியும் செக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி ஃபாதர் நேமில் இன்ஷியல் இருக்கிற மாதிரி வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்வேதா, இவங்க என்ன கேட்டுக்கான்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணதில் பிரிண்ட் எடுத்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணின எரர்னு வந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாமா? செகண்ட் டைம் சர்டிஃபிகேட் அப்லோட்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம், மறுபடியும் தப்பானதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். அதனால் கரெக்டாக உள்ளதை மட்டும் அப்லோட் பண்ணுங்க. இன்னொரு சான்ஸ் டிஎன்பிசியில் தரமாட்டாங்க. அடுத்தது ஜான், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். பிரபு, இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது ஃபாதர் நேம் இன்ஷியலோட தான் கொடுத்தேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையும் ஃபாதர் நேமில் இன்ஷியல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல உங்க நேமுக்கு இன்ஷியல் கம்பல்சரி, ஆனால் ஃபாதர் நேமுக்கு இன்ஷியல் கம்பல்சரி இல்லை. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, பயப்பட தேவையில்லை. அடுத்தது கிரீஷ் கைலு, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி 8 days ஆகுது, இன்னும் வரல. டெப்டி தாசில்தார் போய் 1 day ஆகுது, இப்போ வரும்னு எப்போ வரும்னு தெரியல, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. டிஎன்பிசி சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இமிடியேட்டா தாசில்தார் ஆபீஸ் போய் இதை சொல்லி உடனே வாங்கிட்டு வாங்க. அடுத்தது சத்யா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு அப்லோடு பேஜில் சர்டிபிகேட் ஆன் டெலிபோன் ஆபரேஷன் என்று வந்துள்ளது, எப்படி சரி செய்வது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு இது கிளியரா புரியல. உங்களுக்கு வந்து அந்த அப்லோட் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னா ஓரளவு சொல்ல முடியும் என்னன்னு. அதனால அதை பார்க்காம என்னால் கிளியரா சொல்ல முடியாது. அடுத்தது அலமு, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குரூப் 4 ஹால் டிக்கெட்ல எக்ஸாமினர் சைன் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 2க்கு தான் அந்த மாதிரி ஹால் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. குரூப் 4க்கு பண்ண மாட்டாங்க மேக்சிமம். உங்க அப்லோட் பேஜில் அந்த மாதிரி ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ண சொல்லி எதுவும் வந்திருக்குதா எனக்கு தெரியல, ஆனால் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அனிஜாஸ், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்களுக்கு இன்ஷியல் போடலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்ஷியல் கண்டிப்பா வேணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் சர்டிபிகேட்டை கேட்டு புதுசா வாங்கி அப்லோட் பண்ணுங்க. சில பேர் இன்ஷியல் தேவையில்லை அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க, ஆனா கண்டிப்பா வேணும். இப்போ நீங்க அடுத்த கேள்வியை பாருங்க, அந்த கேள்வியில இருந்து உங்களுக்கு புரியும் என்ன சொல்றேன்னு. அடுத்தது ஸ்கை, அந்த ஐடியிலிருந்து ஒருத்தருக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இனிஷியல் மிஸ்டேக்கா இருந்தது, அப்லோட் வந்தது, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு அப்பாலஜி லெட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அனிஜாஸ், இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியல் மிஸ்டேக்கா இருந்தது, அதனால அப்லோட் கேட்டிருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன், மறுபடியும் நியூ சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க இனிஷியலோட. இப்ப இவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட அப்பாலஜி லெட்டரும் வைக்கணும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபோல்டர்ல வச்சிருங்க. 400 KB வைங்க, 800 KB இருக்கும். ஏன்னா நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் சைஸ் வந்து 1000 KB கொடுத்துருக்காங்க. அதனால 400 KB நீங்க ரெடியூஸ் பண்ணி ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே இதுல நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. அப்பாலஜி லெட்டருக்கு பதிலாக செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர்னே வச்சிருங்க. அந்த லெட்டர் எப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல இருக்கும், ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது சவிதா, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அப்லோட் பண்ணிட்டேன், ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன். நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். லெட்டரை வந்து அதர்ஸ்ல வச்சிருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்னா மெர்ஜ் பண்ணி வச்சாலும் ஓகே தான், நீங்க தனித்தனியா வச்சாலும் ஓகே தான். அடுத்தது நந்தினி கார்த்திக், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு 1 to 10th PSTM அப்லோட் ஃபார் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு வந்தது. ஆக்சுவலி இன் மை 10th மார்க் ஷீட் 1 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் மை நேம். நான் இப்போ கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். SSLC மார்க் ஷீட் கூட அண்டர்டேக்கிங் லெட்டரும் வைக்க சொன்னாங்க, வச்சுட்டேன். எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
கரெக்டா பண்ணிருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி, இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. நான் ரீ அப்லோட்ல ஓல்டு கம்யூனிட்டி அப்லோட் பண்ணவா இல்ல நியூ அப்லோட் பண்ணவா? அதர்ஸ்ல நேட்டிவிட்டி அப்லோட் பண்ணணுமா சார்? அப்லோட் பண்ணதுக்கு அக்னாலஜ் வருமா? கம்யூனிட்டியில நேம் செல்லிங் மிஸ்டேக் இருந்தது, ஸோ நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்கி அதை அப்லோடு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க கேள்வி கொஞ்சம் லென்த்தா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது, இருந்தாலும் நான் பதில் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்க. சில கம்யூனிட்டிக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க, அதாவது டிஎன்சி. இந்த மாதிரி கம்யூனிட்டி நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்சி கம்யூனிட்டிக்கு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் டிஎன்சி வரும், சில டிஸ்ட்ரிக்ட்ல அது ஓபிசிக்கு மாறிடும். அதனால நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. அடுத்தது நியூ அப்லோட் பண்ணணுமா ஓல்டு சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுமா அப்படின்னா நியூ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. நீங்க அப்லோட் பண்ணும்போது நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இது ஒரு போல்டர்ல அப்லோட் பண்ணிடுங்க. அதர்ஸ்ல லெட்டர் வச்சிருங்க. அடுத்தது ஷானா தேவி, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் கொடுத்திருந்தேன், ஆனா எனக்கு யூஜி சர்டிபிகேட் நாட் அப்லோடுன்னு வந்துருச்சு. நான் யூஜி டிகிரி சர்டிபிகேட் கேட்ட இடத்துல கன்சால்டேட் மார்க் ஷீட் வச்சிருக்கேன், அதர்ஸ்ல ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சிருக்கேன், போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ரீ அப்லோட் பண்ணது ஓகே தான், ஆனா டிகிரி சர்டிபிகேட் நீங்க அப்லோட் ஏன் பண்ணல? அடுத்தது வந்தனா, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். யூஜி சர்டிபிகேட் நாட் அப்லோடு வந்துருந்துச்சு, கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்ளை பண்ணி இருந்தேன். இப்போ என்ன பண்றது? ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிபிகேட் வைக்கணுமா, லெட்டர் எதுவும் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஜி வித் கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஒரு ஃபோல்டர்ல வச்சிருங்க, அதர்ஸ்ல ப்ரொவிஷனல் வச்சிருங்க. முடிஞ்சா லெட்டர் வைங்க. எதுல வைக்கிறீங்கன்னா அதர்ஸ்ல ப்ரொவிஷனல் கூட மெர்ஜ் பண்ணி வைங்க. அடுத்தது உறுதிமொழி கடிதம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிங் உறுதிமொழி கடிதம் அப்படின்னு போட்டுங்க. முதல்ல அனுப்புனர் பெயர், உங்க பேர் போட்டுங்க. அடுத்து தந்தை பெயர், உங்க யூசர் நேம் எழுதிக்கங்க. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிங்க. அதுக்கு கீழே உங்க அட்ரஸ ஃபுல்லா எழுதிங்க, வித் பின்கோடோட எழுதிக்கங்க. அடுத்தது பெறுநர், டிஎன்பிசி தேர்வாணைய இயக்குனர், டிஎன்பிசி தேர்வாணைய அலுவலகம், சென்னை 3 அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு எழுதிட்டு பொருள், டிஎன்பிசி குரு 4 சான்றிதழ் தொடர்பான உறுதிமொழி கடிதம் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது சப்ஜெக்ட்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா எழுதிருங்க. அதுவும் கீழே இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன், இதன் பொருட்டு டிஎன்பிசி தேர்வாணையம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருங்க. ரைட் சைடில் இப்படிக்குன்னு போட்டு உங்க சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் இடம் நாள் இதை மென்ஷன் பண்ணிடுங்க. இதை நீங்க அப்லோட் பண்ண பிறகு இந்த காப்பியை நீங்க பத்திரமா வச்சுங்க. கவுன்சிலிங் டைம்ல இந்த காப்பி தேவைப்படும்.